சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு பைரவியோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? பைரவி ஆறுமுகம் வாங்கி கொடுத்த புடவையும் நெக்லஸையும் போட்டுக்கிட்டு தான் இறங்கி வராங்க. இதை பார்த்த உடனே ஆறுமுகத்துக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். இப்ப கேக்கு கட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சஞ்சயும் அங்க வந்துடுறாப்ல. கையில ஒரு கிஃப்டோட வராரு. அது பார்க்குறப்பவே ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் என்ன, கேக்கெல்லாம் வெட்டி எல்லாருக்கும் பைரவி ஊட்டி விடுறாங்க. ஸோ நம்ம ஆறுமுகமும் போய் ஊட்டி விடலான்னு போறா அங்க. ஆனா நம்ம பைரவி தான் அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா? என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன, நம்ம சஞ்சய் கொடுத்த கிஃப்டை பிரிச்சு பார்த்தா அதுல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் பைரவிய வரைஞ்சி ஒரு டிராயிங்காவே கொடுத்துருக்காப்லையாட்டுக்கு. ஸோ அது சஞ்சய் வரைஞ்சாரா இல்லை ஆளை வச்சு வரைஞ்சாரான்னு தெரியல. ஸோ நான் தான் வரைஞ்சேன் அப்படின்னு அங்கே சொல்லிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் வேணும்னே ஆறுமுகத்தை வெறுப்பேற்றுறதுக்காகவே பாத்தியா நான் பைரவியை எப்படி வரைஞ்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் பாத்தியா, அவன் மனசுல என் மனசுல எந்த அளவுக்கு இருந்தா நான் இப்படி வரைஞ்சிருப்பேன் அப்படின்னு வேணும்னே ஆறுமுகத்தை வெறுப்பேத்துறாப்புல இந்த பக்கம் சஞ்சய். இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைரவிக்கு அவங்களோட ஃப்ரெண்ட் எல்லாம் ஃபோன் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் கொடுத்த கிஃப்டை பத்திலாம் பைரவி பேசுறாளே ஒழிஞ்சு ஆறுமுகம் கொடுத்த கிஃப்டை பத்தி பேசவே இல்லை. அதுக்கப்புறம் ஆறுமுகம் அந்த பக்கமா வர்றப்ப பைரவி கூப்பிட்டு, இதுமாரி நீ கொடுத்த புடவையும் நெக்லஸையும் நான் அத்தைக்காகத்தான் போட்டுக்கிட்டு வந்தேன், மற்றபடி எனக்கு இதில் சந்தோஷமே இல்லை அப்படின்னு மறுபடியும் நெக்லஸ் எல்லாம் ஆறுமுகத்திட்டே கொடுத்துட்டு, நீ முதல்ல எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, நானா டைவர்ஸ் கேட்டால் வீட்டில் பிரச்சனை வரும், அதனால நீனா கொடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லை, உன் கூடலாம் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு மூஞ்சில் அடிச்சாப்புல பைரவி சொல்லிடுறாங்க. நீ காத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக மொத்தத்தில் நாளைக்கு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகுது, 2 சம்பவம் நடக்க போகுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போவே யூகிக்க முடியுது. ஸோ அடுத்த சம்பவத்துக்கான அடி ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம சிந்து நேராக போய் சிவா கிட்ட, நீ எனக்கு கொடுத்த 1 வருஷம் முடிய போகுது, ஸோ நான் 1 வருஷம் உங்ககிட்ட டைம் கேட்டிருந்தேன் இல்லையா உன் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு, உன் மனசில் இடம் பிடிச்சனா இல்லையான்னு தெரியல, ஆனால் நீ நடந்துக்கிறத பார்த்தா உன் மனசில் நான் இடம் பிடிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன், அதை உன் வாயால் சொல்லிட்டா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. நான் சிவா இருந்து சொல்கிறேன் அப்படின்னு சிந்துக்கிட்ட சொல்கிறாப்புல. பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கு என்னதான் நடக்க போகுதுன்னு.